தாருல் ஹிக்மா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் ஹஜ் உம்ரா சர்வீஸின் சார்பாக 2024 ஆண்டு உம்ராவுக்கான அழைப்புதல் இது. இறை இல்லம் நோக்கி ஒரு ஈமானிய பயணம் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு மாதமும் நமது நிறுவனத்தின் சார்பாக சென்னை, திருவனந்தபுரம், கொச்சின் ஆகிய விமான நிலையத்தின் வழியாக உம்ரா பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. வரலாறு உருவான இடத்தில் நின்று வரலாற்றை அறிந்து கொள்ளும் சிறந்த வழிகாட்டுதலுடனும் ஈமானை மெருகூட்டும் மார்க்க உபதேசங்களோடு மக்கா, மதீனா, தாயிஃப், பத்ர் உட்பட 50க்கும் மேற்பட்ட வரலாற்று தடயங்கள் அனைத்தையும் அழகிய முறையில் அறிந்து மிகச்சிறந்த முறையில் தங்களது உம்ராவை நிறைவேற்றுவதற்கு நமது நிறுவனத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறோம். அல்லாஹ் நாடினால் நமது இறை இல்ல கனவுகள் நனவாகும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த இடம் மஸ்ஜிதே குபா. இப்ப நம்ம நிக்கக்கூடிய இந்த குபாவுக்கு பக்கத்துல இது ஒரு கிணறு. இந்த கிணறு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்குள் வருவதற்கு முன்பாகவே இந்த கிணறு இருந்தது. இந்த கிணறுக்கு வந்து 2 பெயர் சொல்லப்படும். அனீஸ் என்று சொல்லப்படும், இன்னொன்னு காத்தம் என்று சொல்லப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வப்பொழுது குபாவுக்கு வரும் பொழுது இந்த கிணற்று பக்கத்தில் வந்து அமர்ந்திருப்பார்கள். ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கிணற்று பகுதியில மேல அமர்ந்திருக்கும் பொழுது அவங்களை சுத்தி ஜலசன் யமீனிகி வலதுபுறத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, வான் யஸாரி இடதுபுறத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜலச உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த மூவரும் என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி அமர்ந்திருந்தார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி இந்த மூவருக்கும் சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கையில ஒரு மோதிரம் அணிந்திருப்பார்கள் எப்பவுமே. அதாவது வந்து அரசு கடிதங்களை அதை முத்திரை வைப்பதற்காக ரசூலினுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அந்த மோதிரம் அணிந்திருந்தார்கள். அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மோதிரத்தை அணிந்திருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரணத்துக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அந்த மோதிரம் அணிந்திருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியினுடைய கடைசி பகுதியில ரசூலினுடைய ஞாபகம் அவங்களுக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த கிணத்து பக்கத்துலதான் வந்து அமர்வார்கள். அப்படி அமர்ந்திருக்கும் பொழுது யதார்த்தமாக அந்த மோதிரத்தை கலடும் பொழுது அந்த மோதிரம் என்ன செய்தது என்று சொன்னால் இங்க அந்த கிணற்றுக்குள்ளாக விழுந்தது. அல்லாஹ்வின் தூதர் கையில வைத்திருந்த அந்த மோதிரம் இந்த கிணற்றுக்குள்ளாக விழுந்தது. அதற்கு பிறகு அந்த மோதிரம் எடுக்கப்படவே இல்லை. பின்னால் வந்து ஆட்சியாளர்கள் அந்த கிணறை என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா மூடிவிட்டார்கள். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அமரக்கூடிய ஒரு கிணறு. ரசூலும் நபி தோழர்கள் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற தோழர்கள் எல்லாம் வந்து செல்லக்கூடிய ஒரு கிணறு தான். தற்பொழுது குபா பக்கத்துல குபாவுக்கு வரும்பொழுது இந்த பகுதி என்ன செய்யலாம் நீங்கள் பார்க்கலாம்.